துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். அப்பா வந்துட்டான் போல இருக்கு. யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 7ஆம் வசனம் நான் வாசிக்க போறேன். எந்த தடையும் இருக்கக்கூடாதுங்க. ஏசப்பா, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர்களிடத்தில் சேருவார்கள். ஐயோ, யாரு போன் பண்ணுது? சப்பா, எங்க கீதாவா தான் இருக்கும் போல இருக்கு. என்ன ஆகுன்னு தெரியல. ஹலோ, என்னம்மா கீதா? இப்பதாமா நான் பைபிள் எடுத்து வசனம் படிச்சுட்டு இருக்கலாம்னு படிச்சுட்டு இருக்கேன். யாக்கோப்பு இதை எடுத்து அதுக்குள்ள போன் பண்றீங்க. போனை வைக்கவும் மாட்டீங்க. என்னன்னு சொல்லுமா? நான் பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா. அட ஏமா, அவளுக்கு பொழப்பே இருக்காது, எதையாவது பேசிக்கிட்டே தான் இருப்பா. ஆமா, தேவையில்லாம ஏதாவது பண்ணிக்கிட்டு தான் இருப்பாளுங்க. புளிக்குழம்பு தான் வச்சேன். ஆமா, நான் ப்ரேயர் பண்றப்பதான் நீ வந்து போன் போட்டு விட்டு என்னை எழுப்பி விட்டுட்ட. ஆமா ஆமா ஆமா, சரி சரி, எவ்வளவு நேரம்? சரி, நான் வைக்கிறேன். ஆமையா கீதா, வைக்கிற ரொம்ப நேரம் ஆகி போச்சு. நான் வைக்கிறேயா. என்னது, 5 மணி ஆச்சு? 1.5 மணி நேரமா நான் போன் பேசிக்கிட்டு இருந்திருக்கேன். போச்சா? அவன் இப்ப என்ன டீ வேற கேட்டுருவான். இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணது மாதிரிதான். பைபிள் எடுத்தேன், பாட்டு பாடச்சேன், தூக்கம் வந்துச்சு. பாட்டு பாடையில பைபிள் எடுத்தேன், போன் வந்துச்சு. இன்னைக்கு என்னத்த நான் ஜெபம் பண்ணினேன். இப்ப நாள் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணித்தான் ஆகணும். 7 to 8 பண்ணணும், இல்லைன்னா 6 to 7 பண்ணணும். எப்படினாலும் ஜெபம் பண்ணித்தான் ஆகணும். இன்னைக்கு ஜெபம் பண்ண யாரு இது? காலிங் பெல் அடிச்சோ, எல்லாம் போச்சு. வந்துட்டாளா? ஜெபம் பண்ணது மாதிரிதான். தேவனே, நீர் என் தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன்னு தாவீது சொல்றாருங்க. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்துல என் ஆத்துமா உண்மையில தாகமா இருக்கிறது, என்னுடைய மாம்சமும் உன்னை வாஞ்சிக்கிறதுன்னு சொல்றாருங்க. ஆமாங்க, அவருடைய ஆத்துமாவும் அவருடைய மாம்சமும் ரெண்டுமே ஆண்டவரை தேடிச்சு. இன்றைக்கு இந்த ரெண்டுமே ஆண்டவரை தேடணும் அப்படின்னா அதுக்கான குறிப்பிட்ட டைம் ஒதுக்கணுங்க. நான் அதிகாலமேன்னு சொன்ன மாதிரி அதிகாலையில எழும்ப பாருங்க. அதிகாலையில எழும்பி ஆண்டவரை தேடுங்க. முடியலையா, மிட் நைட்ல எந்திரிங்க. 12 to 1 இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணுங்க. ப்ரேயர் பண்ணும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நீங்க அழகா ஆண்டவரை தேடலாம். இதே போல இன்றைக்கு தேடி உங்களுடைய ஆத்துமாவும் உங்களுடைய மாம்சமும் இன்றைக்கு ஆண்டவரை வாஞ்சிக்கட்டும். ஆமென். God bless you.